ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ்ரூம். இந்த வீடியோவில் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின விங்ஸ் ஆஃப் ஃபயர் நாவலில் சாப்டர் 1, 2, 3யோட சம்மரியை பார்க்கலாம். ஏபிஜே அப்துல் கலாமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அவுல் பக்கீர் ஜெயினுல்லாபுதீன் அப்துல் கலாம். இவர் வந்து ஒரு இந்தியன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்தியாவோட 11வது ஜனாதிபதியா 11th பிரசிடென்டா 2002 to 2007 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவர் எங்க பிறந்தாங்கன்னா ராமேஸ்வரம், தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு சின்ன ஐலாண்ட்ல பிறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் மேஜரா எடுத்து படிச்சிருக்காங்க. தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஒரு 40 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 டிகேட்ஸா இந்தியன் சயின்டிஸ்டா இவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவரோட ஸ்பெஷல் நேம் என்னன்னா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. 2002ல ரூலிங் பார்ட்டியா இருந்த பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபியும் ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரெண்டு பார்ட்டியுமே சேர்ந்து ஒரு மனதோட 11th பிரசிடென்டா அப்துல் கலாமை வச்சாங்க. அண்ட் இவரோட ஸ்பெஷல் நேம் ஆஸ் எ பிரசிடென்டா என்னன்னா பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களோட ஜனாதிபதி அப்படின்னு இவரை அழைச்சிருக்காங்க. அபவுட் த நாவல், இந்த நாவலை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த நாவல் எழுதுனது ஏபிஜே அப்துல் கலாம் தெரியும். அவர் இந்தியாவோட 11th பிரசிடென்டா இருந்தவங்க. இவங்களோட சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராஃபி தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதை தமிழ்ல அக்கினி சிறகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்ல நம்ம அப்துல் கலாம் ஐயா எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட லைஃப் ஜேர்னி, ராமேஸ்வரம்ல பிறந்து எப்படி வளர்ந்து எப்படி ஒரு சயின்டிஸ்ட் ஆகி அப்புறம் கடைசி எப்படி ஒரு பிரசிடென்ட் ஆனாங்க, அந்த டைம்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி, அப்புறம் ஈவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட அவங்களோட எய்ம் அச்சீவ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த நாவல்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புக்ல ஹைலைட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா எவ்வளவு கஷ்டப்பட்டது, சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒரு ப்ராப்பரான டிஃபென்ஸ் யூனிட், ஒரு மிலிட்டரி பவர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் பத்தி இந்த நாவல்ல ரொம்ப அழகா நம்ம அப்துல் கலாம் ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த நாவல சாப்டர் 1, 2, 3யோட சம்மரியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாப்டர் 1ல அவரோட பர்த், அப்துல் கலாம் ஐயாவோட பர்த் அண்ட் அவரோட சைல்ட்ஹுட் லைஃப் எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் சார் எங்க பிறந்திருக்காங்கன்னா ராமேஸ்வரம் அப்படின்ற ஐலாண்ட்ல தான் பிறந்திருக்காங்க. ஒரு சின்ன தமிழ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்திருக்காங்க. அண்ட் அந்த டைம் ராமேஸ்வரம் ஒரு ஐலாண்ட் தானே. அப்போ அப்துல் கலாம் ஐயாவோட அப்பா ஒரு போட் வச்சிருக்காங்க. போட்டுன்றது ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்ல ஒரு கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலியோ ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் ராமேஸ்வரம் எந்த மாதிரி ஒரு பிளேஸா இருந்ததுன்னா எல்லா ரிலீஜியஸை ஃபாலோ பண்றவங்களுமே அங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அப்துல் கலாமுக்கு அவங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லி தந்த ஒரு விஷயம் என்னன்னா எல்லா ரிலீஜியனையுமே ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி கலாம் சாரோட ஃபாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா ரிலீஜியஸ் பிலீஃப், அதாவது கடவுள் பக்தி கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அப்படின்றத நிறைய தாட் பண்ணிருக்காங்க. கலாம் சார் வீட்டுக்கு நியர்பைல ஒரு மாஸ்க் இருந்திருக்கு. அங்கதான் அவரோட ஃபாதர் இமாமா இருந்திருக்காங்க. இமாம்னா பள்ளிவாசல்ல எல்லாம் அந்த ஓதுவாங்கல்ல அவங்களதான் இமாம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் எ க்ரோயிங் அப் இவர் வளரும் போது என்ன ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டாங்கன்னா ரிலீஜியஸ் பிலீஃப் கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு இருக்கணும், கடவுள் பக்தி ஃபெய்த் இருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா அப்துல் கலாம் சார் பிலீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்துல் கலாமோட ஃபேமிலி ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தே அவரை ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஈவன் நைட்டு டின்னர் டைம் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது கூட கலாம் அவங்களோட அப்பா அப்புறம் எல்டர் பிரதர் அந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து ரீசெண்டா டைம்ல உள்ள சயின்டிபிக் இனோவேஷன் கண்டுபிடிப்பு பத்தி அந்த மாதிரி எல்லாமே மோஸ்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டியா ரொம்ப யங் ஏஜ்ல இருந்து இருக்கிறாங்க. அண்ட் அப்துல் கலாம் சார் அவங்களோட அம்மாவோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி அம்மாவா இருந்திருக்காங்க அவங்க. அண்ட் இவரோட இந்த நாவல்ல இவங்களோட ஃப்ரெண்ட் நேம் அஹ்மத் ஜலாலுதீன் அப்படின்ற ஒருத்தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க கலாம் சாரை விட ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் மூத்தவங்க. யங் ஏஜ்ல இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து அவங்களோட மைண்ட் டோட்டலி ஒரு மெச்சூர்டான மென்டாலிட்டியில தான் அவங்க வளர்ந்துருக்காங்க.
அண்ட் எவ்ரிடே அவங்க வந்து மாஸ்க் அட்டெண்ட் பண்ணும்போது இஸ்லாமிக் ரிலிஜியன் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக் இன்னோவேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மெச்சூரிட்டி வந்து கலாம் சாருக்கு ரொம்ப யங் ஏஜ்லயே வந்துருச்சு. அத பத்தி இந்த சாப்டர் 1ல வந்து சொல்லியிருக்காங்க. சாப்டர் 2ல வந்து கலாம் சார் அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட பிரைமரி எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஹை ஸ்கூல் எஜுகேஷனுக்காண்டி அவங்களோட சொந்த ஊரான ராமேஸ்வரம்ல இருந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ராமநாதபுரம் போய் அங்க வந்து ஸ்குவாட்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்துல் கலாம். அந்த டைம் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி தான் அப்துல் கலாம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டல் போயிட்டு கொஞ்ச நாள் அப்துல் கலாம் வந்து கொஞ்சம் ஹோம் சிக் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி ஹி யூஸ் டு இட், அங்க வந்து அப்படியே நல்லா பழகிட்டாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்கூலுக்கு வந்து நியூவா ஒரு சாஸ்திரி அப்படின்ட்டு ஒரு டீச்சர் வராங்க. அவங்க வந்து அப்துல் கலாம் வந்து ஒரு ஹிந்து ஸ்டூடெண்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அத வந்து ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ் பண்ணி அப்துல் கலாம வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு ரிலீஜியஸ் டிஃபரன்ஷியேஷனால தான் அந்த டீச்சர் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்துல் கலாம் வந்து ஒரு முஸ்லீமா இருந்ததுனால இந்த மாதிரி அப்துல் கலாம வந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு அனுப்பிட்டு அவங்கள வந்து ஒழுங்கா படிக்க விடாம பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க ஸ்கூல் லெவல்ல டீச்சர்ஸ் வந்து இவரை வந்து டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணாலும் ரொம்ப காமா சைலண்டா இருந்து தான் அவங்களோட எஜுகேஷனை வந்து அப்துல் கலாம் சார் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் வந்து அவரோட யங் ஏஜா இருக்கும்போது இவரோட பிரதர் வந்து இவர் 2 பேருமே சேர்ந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல மெயினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலாமோட ஃபேமிலி வந்து எவ்ளோ சப்போர்ட், அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரோட எஜுகேஷனுக்கு எவ்ளோ சப்போர்ட்டா இருந்திருந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த நாவல்ல சாப்டர் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் சார் வந்து அவங்களோட ஹை ஸ்கூல்ல இருக்கும்போது சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சயின்டிஃபிக் நாலேஜை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. தென் ஆஃப்டர் தட் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸை வந்து எடுத்து படிக்கிறாங்க. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. பட் அதுக்கு தேவையான நிறைய விஷயம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அந்த டைமில் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை. அந்த டைமில் இவரோட நாலேஜை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அப்துல் கலாமோட சிஸ்டர் வந்து ஃபினான்ஷியலி கலாம் சாருக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணி மெட்ராஸில் இருக்கிற எம்ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த காலேஜில் வந்து கலாம் சார் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்னால எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸில் வந்து அப்துல் கலாம் சார் அவங்களோட பர்த், அப்புறம் க்ரோ அப், அப்புறம் எஜுகேஷன், ஃபேமிலி சப்போர்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கலாம் சார் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தோடனே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அவங்கள வந்து எது மோட்டிவேட் பண்ணியிருக்குன்னா, பெட்டர் டு பி லேட் தென் நெவர். அதாவது வந்து எப்போவுமே ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறதுக்கு லேட்டாக பண்ணுறது பெட்டர் அப்படின்ற இந்த கோட் தான் வந்து கலாம் சாரை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அவரை வந்து ஊக்குவிச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து அப்துல் கலாம் சாரோட இயர்லி லைஃப், க்ரோயிங் அப், எஜுகேஷன் இதெல்லாம் பற்றி ஃபர்ஸ்ட் 3 சாப்டரில் நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சம்மரிஸ் லைக் திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சம்மரி தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.